Assalamualaikum. Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நாங்க நல்லா இருக்கோம். இன்னைக்கு கோலாலம்பூர்ல உள்ள சவுக்கிட் மார்க்கெட்டுக்கு ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் வாங்க வந்திருக்கிறோம். வாங்க நம்ம உள்ளாக்க போய் ஃப்ரூட்ஸ் எப்படி இருக்குது, வெஜிடபிள்ஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பார்த்தாலே தெரியும் நுழைவாயிலேயே டிராகன் ஃப்ரூட்ஸ் இருக்கு, கிரேப்ஸ் இருக்குது. இது வந்து மலேசியன் ஃப்ரூட்ஸ், மாத்தா குச்சின்னு சொல்லுவாங்க. சைடு நிறைய கிரேப்ஸ் இருக்குது, ஆப்பிள்ஸ் இருக்குது. இங்க வந்து மஞ்சள் எலுமிச்சை இருக்குது, சைஸ் வாரியா இருக்குது. ஆப்பிள்ஸ் இருக்குது. நான் வந்து ஒவ்வொரு ஃப்ரூட்ஸா சொல்லிட்டு இருக்க முடியாது, அதனால வந்து நான் எல்லா ஃப்ரூட்ஸுமே காமிக்கிறேன். ஸ்ட்ராபெரி வரைக்கும் இங்க இருக்குது. இந்த சைடு ஃப்ரூட்ஸ் கடை தான். எல்லா ஃப்ரூட்ஸுமே இங்கே மொத்தமாகவும் வாங்கலாம், நம்மளுக்கு தேவைக்கு வாங்கிக்கிறலாம். இது வந்து சைனா ஆரஞ்சுன்னு சொல்லுவாங்க, உரிச்சு சாப்பிட்றது. அதே போல் இங்கே எல்லா வெஜிடபிள்ஸும் கிடைக்கும், அதையும் நம்ம பார்ப்போம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து மலேசியாவோட ஃப்ரூட்ஸு, ஜம்முன்னு சொல்லுவாங்க. இது கொஞ்சம் துவர்ப்பா இருக்கு. இந்த பேபி மேங்கோ வந்து ஒரு கிலோ வந்து 15 ரிங்கிட்டா, மலேசியன் ரிங்கிட். டேஸ்ட்டாகவும் இருக்கு, ஸ்வீட்டாகவும் இருக்குமா. இது வந்து டிராகன் ஃப்ரூட்டு. இது வந்து கிரீன் ஆப்பிள் மாதிரி இருக்கு, சின்னதாக இருக்கு. இதோட பேர் வந்து மலாயில வந்து புவா பிடாராங்கிறாங்க. இங்கிலீஷ்ல என்ன பேருன்னு தெரியல, தெரிஞ்சா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அடுத்து வந்து மலேசியன் ஃப்ரூட்ஸ் மாத்தா குச்சிங்க வச்சிருக்கிறாங்க. இது வந்து பேபி ஆரஞ்சு. இதுங்க பேபி ஆரஞ்சு தான். இப்போ நம்ம இந்த பேபி ஆரஞ்சு வாங்கியிருக்கிறோம், நம்ம வீட்டில் எடுத்துட்டு போய் டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். இது வந்து அவகாடோ. இது வந்து கிரீன் மேங்கோ. இதுக்கு ஸ்வீட்டா இருக்கேன். இது வந்து கொய்யாக்கா, ஒரு கிலோ வந்து 8 ரிங்கிட்டு. இது வந்து மலேசியாவில் விளையிற கொய்யாக்கா. பாருங்க எவ்வளோ பெருசா இருக்குதுண்டு, இந்த சைஸ்ல தான் இருக்கேன். இது வந்து சப்போட்டா பழம், பாருங்க எவ்வளோ பெருசா இருக்குது. சாம்பிளுக்கு வெட்டி வச்சிருக்கிறாங்க பாருங்க. இது மலேசியன் ஃப்ரூட்டு, புவா சாலாவா மலாயில. பாருங்க அவகோடாவை வெட்டி நம்மளுக்கு சாம்பிளுக்கு வச்சிருக்கிறாங்க. பாருங்க மேங்கோவுமே வெட்டி சாம்பிளுக்கு வச்சிருக்கிறாங்க.
பேபி ஆரஞ்சு இப்படி தான் இருக்கேன். இப்படி உரிச்சு சாப்பிட்றது பாருங்க, சாம்பிளுக்கு இருக்குது. இப்போ இந்த சைடு ஆப்போசிட் சைடு வந்தோம்னா நிறைய பனானாஸ் இருக்குது பாருங்க. மரவள்ளி கிழங்கு வச்சிருக்கிறாங்க. இது வந்து சக்கரவள்ளி கிழங்கு வச்சிருக்கிறாங்க. இது வந்து தண்ணி கிழங்குன்னு சொல்லுவாங்க. இதை வெட்டி சாப்பிட்டோம்னா முள்ளங்கி மாதிரி இருக்கேன். இது ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லது. பனானாஸ்லேயே நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. அதே மாதிரி பாருங்க, வாட்டர் மெலன் வெட்டி வச்சிருக்கிறாங்க. இது வந்து எல்லோ கலர் வாட்டர் மெலனு. இது வெட்டி பீஸ் போட்டு வச்சிருக்கிறாங்க. விலையும் அதிலேயே எழுதி வச்சிருக்கிறாங்க, நம்ம தேவைக்கு வாங்கிக்கலாம். பைனாப்பிளும் இருக்குது. பப்பாயாவும் இருக்குது. எல்லா ஃப்ரூட்ஸுமே இந்த சவுக்கெட் மார்க்கெட்டில் வாங்கிக்கலாம். இந்த சைடு நிறைய ஃப்ரூட்ஸ் கடை இருக்குது. பாருங்க, இது வந்து யூஎஸ்ஏவோட கிரேப்ஸு. 1 கிலோ வந்து 25 ரிங்கிட்டா. சவுத் ஆப்பிரிக்காவோட இந்த கிரேப்ஸு. இது வந்து 1 கிலோ 18 ரிங்கிட்டா. பாருங்க, நிறைய வெரைட்டிஸில் கிரேப்ஸ் இருக்குது. விதை இல்லாத கிரேப்ஸ் இருக்கு, விதையோட உள்ள கிரேப்ஸ் இருக்குது. ஃபுல்லாக ஃப்ரூட்ஸ் கடை தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சைடு பாருங்க, நிறைய கிரீன் ஆப்பிள்ஸ் வந்து கூடையில் வச்சிருக்கிறாங்க. இது வந்து ஒரு கூடை வந்து 5 ரிங்கிட்டா, மலேசியன் ரிங்கிட். இதுவும் நம்ம வாங்கிக்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ பெரிய வாட்டர் மெலனு. இதை வந்து நம்ம பீஸ் போட்டு வச்சிருக்கிறாங்க. இதையும் நம்ம வாங்கிக்கலாம். அவங்க வெயிட் போட்டு ப்ரைஸ் எவ்வளோன்னு எழுதி வச்சிருக்கிறாங்க பாருங்க. இந்த மாதிரி நம்ம பீஸ் வாங்கிக்கலாம், இல்லை முழு வாட்டர் மெலன் வாங்கிக்கலாம். இப்போ ஃப்ரூட்ஸ் பார்த்துட்டு வெஜிடபிள்ஸ் பார்க்க வந்தாச்சு. இங்கே வெஜிடபிள்ஸ் வந்து மொத்தமாகவும் வாங்கலாம், சில்லறையாகவும் நம்ம வாங்கிக்கலாம். இது வந்து ஃப்ரெண்ட்ஸ், நான் சொல்லுவேன்ல, மலேசியாவில் உள்ள கருப்பட்டி தேங்காயை வறுத்து அரைச்சது. இது வந்து மலேசியன் ரெசிபியில் வந்து நிறைய யூஸ் பண்ணுவாங்க டேஸ்ட்டுக்கு. பாருங்க, இது வந்து வெள்ளை மிளகு. நம்ம கொஞ்சமாக தேவைப்படுறவங்க ஒரு பாக்கெட் வாங்கிட்டு போயிடலாம். நிறுத்தி வச்சிருக்கிறாங்க. இந்த மாதிரி வெற்றியாகவும் கிடைக்கும், மொத்தமாக உள்ள கடைகள் இருக்குது. அதே நான் காமிக்கிறேன். இங்க பாருங்க, குட்டி கத்திரிக்காய், அதே மாதிரி பிஞ்சு வெள்ளரிக்காய், பாருங்க தாமரை பாதி பூத்துருச்சு. இந்த தாமரைப்பூ தண்டு, இது வந்து தாமரை மொட்டை இருக்கிற பூத்தண்டு. இதுவும் சாப்பிடுவாங்க. இது ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க, பிபி சுகருக்குலாம் நல்லதுன்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த கடையில் பார்த்தீங்கன்னா புளி நம்ம இந்த மாதிரி நம்மளுக்கு தேவைக்கு தக்கன வாங்கிக்கலாம், கட்டி வச்சுருப்பாங்க. பாருங்க, இந்த மாதிரி பிளேட்டில் எலுமிச்சம்பழம் வச்சுருக்கிறாங்க.
இஞ்சி வெங்காயம் நம்ம தேவைக்கு இப்போ யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு நாளைக்கு யூஸ் பண்ணுறதுக்கு தக்கன எல்லா திங்ஸுமே இருக்குது. இந்த மாதிரி வெயிட் போட்டு வாங்கிக்கிறலாம். இப்போ வெஜிடபிள்ஸ் பார்த்து முடிச்சாச்சு. இங்கே வந்து வெஜிடபிள் ஃப்ரூட்ஸ் மட்டும் இல்லை, ஃபிஷ் வாங்கிக்கலாம். நம்ம இங்கே உள்ள ஃபிஷ் மார்க்கெட்டையும் பார்ப்போம். இது வந்து கோலாலம்பூர்லேயே சவுக்கெட்டுங்கிறது வந்து பெரிய மார்க்கெட்டு. இங்கே வந்தால் நம்ம எல்லா திங்ஸுமே ஈஸியாக வாங்கிட்டு போயிடலாம். இப்போ அடுத்து வந்து நம்ம ஃபிஷ் மார்க்கெட்டுக்குள்ளே போவோம். இப்போ மத்தியானம் 3 மணிக்கு வந்ததுனால ஃபிஷ் கடை எல்லாமே க்ளோஸ் பண்ணியாச்சு. நான் அடுத்தடுத்து வர்ற வீடியோவில் ஃபிஷ் மார்க்கெட் காலையில் எப்படி இருக்கேன், ஃப்ரூட்ஸ் மார்க்கெட் காலையில் எப்படி இருக்குங்கிற வீடியோவை நான் அப்லோட் பண்ணுறேன். பாருங்க, இப்படித்தான் இருக்கு ஃபிஷ் மார்க்கெட்டு. இந்த மாதிரி தட்டையிலே அடுக்கி வச்சிருப்பாங்க. இது வந்து 5 ரிங்கிட் 10 ரிங்கிட் சொல்லுவாங்க. இந்த மாதிரி நம்ம தேவைக்கு தக்கன வாங்கிக்கலாம். இந்த மாதிரி பெட்டியில இருக்கிறது நம்ம எடுத்து வாங்கிக்கலாம். ஒரு பிளேட் வந்து இந்த மீன் வந்து 5 வெள்ளியா. பாருங்க, கிங்கிரி மீன் சைஸ் வாரியா இருக்குது. அப்புறம் நண்டு இருக்குது. நண்டு அதாவது மலேசியன் ரிங்கிட் 30 ரிங்கிட்டு. நம்ம தேவைக்கு தக்கன வாங்கிக்கலாம். 1 கிலோ வாங்கலாம், 1/2 கிலோ வாங்கலாம், நம்மளுக்கு தேவைக்கு வாங்கிக்கலாம். அடுத்த உள்ள கடையில் பார்ப்போம். இங்கே நிறைய ஃபிஷ் இருக்குது. இந்த வாவல் வந்து 1 கிலோ மலேசியன் ரிங்கிட் 20 ரிங்கிட்டு. இங்க நம்ம ஃபிஷ் வாங்கினோம்டா அவங்கள கட் பண்ணி கொடுத்துருவாங்க. இத வந்து வளர்க்குற ஒரு ஆள் வச்சிருக்கிறாங்க, கடல் ஒரு ஆள் வச்சிருக்கிறாங்க. நண்டை பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளவு பெரிய நண்டு. வந்து ஃபிஷ் மட்டும் இல்லை, சிக்கன் விற்கிறாங்க. இது வந்து நாட்டுக்கோழி உரிச்சு வச்சிருக்காங்க.
16. ஓகே. இது வந்து ஒரு சிக்கன் வந்து அப்படியே வெயிட்லாம் பார்க்க தேவையில்லை. நம்ம ஒரு சிக்கனை எடுத்தோம்னா 16 ரிங்கிட்டா மலேசிய ரிங்கி. இது வந்து இந்த முட்டை போட்ட வயசான கோழின்னு சொல்லுவாங்க, அந்த கோழி. இதுவும் எப்போதும் போல பிராய்லர் கோழி. இது வந்து நம்ம பீஸ் வாங்கிக்கிறலாம். பாருங்க சிக்கன் எப்படி வெட்டி கொடுக்குறாங்கன்ட்டு. இது வந்து பீஃப் கடை. இதுவுமே நம்மளுக்கு தேவைக்கு தக்கன வாங்கிக்கலாம். 1/2 kg 1 kg வாங்கிக்கலாம். அவங்களே வெட்டி கொடுத்துருவாங்க பீஸ் பீஸா. இப்போ நம்ம சவுக்கேட் மார்க்கெட்டில் ஃபிஷ்ஷு, ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸ் எல்லாம் பார்த்து முடிச்சுட்டு வீட்டுக்கு போகிறதுக்கு கார் ஏற பார்க்கிங் வந்தாச்சு. இப்போ நான் வீட்டுக்கு தேவையான ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டேன். நான் என்னென்ன ஃப்ரூட்ஸ் வாங்கினேன்ட்டு வீடியோவோட எண்டில் காமிக்கிறேன். இப்போ நம்ம சவுக்கேட் மார்க்கெட்டில் என்னென்ன ஃப்ரூட்ஸ் வாங்கியிருக்கிறோம்டா, ப்ளம்ஸ் வாங்கியிருக்கிறோம், பேபி ஆரஞ்சு வாங்கியிருக்கிறோம், பேபி மேங்கோ வாங்கியிருக்கிறோம், கிரீன் கிரேப்ஸ் வாங்கியிருக்கிறோம், கிரேப்ஸ் வாங்கியிருக்கிறோம், ஆரஞ்சு வாங்கியிருக்கிறோம், ஆப்பிள் வாங்கியிருக்கிறோம். நான் இப்போ நோம்பா இருக்கின்ற எல்லாமே குவான்டிட்டி குறைவாக தான் வாங்கியிருக்கிறேன். நோம்பு இல்லாத சமயத்தில் நான் நிறைய வாங்குவேன். இங்கே ப்ரைஸ் ரொம்ப சீப்பாக இருக்கேன், குவாலிட்டி பெஸ்ட்டாக இருக்கேன். இதோட என்னோட வீடியோ முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம ஜஸ்ரா டைம்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.